லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. நம்ம பார்க்குறது என்ன, பொதுவாக வந்துங்க ஒரு ஜாதகத்தில், அதாவது பெண்கள் ஜாதகமாக இருக்கட்டும், ஆண்கள் ஜாதகமாக இருக்கட்டும், ஆனால் மெயினாக வந்து இப்போ ஆண்கள் ஜாதகத்தில் தான் இது வந்து ரொம்ப வந்து ஒரு பிரச்சனையாக நம்ம பார்ப்போம். சூரியனும் சனியும் சேர்ந்தா அப்பாவுக்கும் மகனுக்கும் ஆகாது அப்படி. பொதுவாக வந்து சூரியன் சனி சேர்ந்து இருந்தா அந்த வீட்டில் அப்பாவும் மகனும் சேர்ந்து இருந்தா அது நல்ல பலன்களை கொடுக்காது. அவங்களுக்கு என்ன திசை நடக்கட்டும், அப்பாவுக்கு என்ன திசை நடக்கட்டும், மகனுக்கு என்ன திசை நடக்கட்டும், அது ரெண்டாவதுங்க. சூரியனும் சனியும் சேர்ந்திருந்தா அந்த குடும்பத்துல 2 பேருக்கு ஆகாது. விலகி இருக்கணும் அப்படிங்கிறது பொதுவான. இதுல வந்து எந்தெந்த வீடுகள்ல சேர்ந்திருந்தா அது அந்த பாதிப்பு இல்லை அப்படிங்கிறத இப்ப நான் சொல்றேன். பொதுவா வந்து சனியோட 2 வீடுகளான மகரம் கும்பத்துல சூரியனும் சனியும் இருப்பது அந்த பாதிப்புகளை கொடுக்காதுங்க. அதுக்கு அடுத்தபடியா சிம்மத்துல சூரியனோட வீட்டுல சூரியனும் சனியும் சேர்ந்திருந்தா அந்த பாதிப்பை கொடுக்காதுங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்தே இருப்பாங்க, நல்லா இருக்குங்க. அதுக்கு அடுத்தபடியா சனி உச்சமடைமான துலாத்துல சூரியனும் சனியும் சேர்ந்திருந்தா சூரியன் நீசம் சனி உச்சம், நீசத்துக்கு பங்கம் வந்துடும், அது யோகமா மாறி. அதுக்கு அடுத்தபடியா மேசத்துல சூரியன் உச்சம் சனி நீசம், அதுக்கு சனிக்கு நீசத்துக்கு பங்கம் வந்துடும். அப்படிங்கிறப்ப இந்த வீடுகள்ல சூரியன் சனி சேர்ந்திருக்குது அந்த பாதிப்புகளை கொடுக்காது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இப்ப நான் சொல்ற பாருங்க. மகரம் கும்பம் சிம்மம் துலாம் மேசம், மொத்தம் வந்து இந்த 5 வீடுகள்ல சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கிறது அந்த பாதிப்புகளை கொடுக்கறது இல்லை. அவங்க அப்பா மூலமாகவே அவங்களுக்கு நல்ல பலன்களை வழங்கும், இல்லைன்னா மகன் மூலம் அப்பாவுக்கு நல்ல பலன் அந்த மாதிரி அமையும். இதுதாங்க. மற்ற வீடுகள்ல இருக்கும்போது அவங்க விலகி இருக்கிறது நல்ல பலனை கொடுக்கும், ரொம்ப தூரத்துல கொடுக்கும். அப்பாவும் மகனும் பிரிஞ்சு இருக்கிறது அந்த பெத்த பாதிப்பும் கொடுக்காது அப்படிங்கிறது. அதே சமயம் சூரியனும் சனியும் சேர்ந்திருந்தா அப்பா மகனுக்கு ரொம்ப சீக்கிரம் ரொம்ப டெவலப் ஆகாது, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நல்ல டெவலப் கிடைக்கும். ஓகே, தேங்க்ஸ்.